கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசுவின் இளைப்பாறுதல் ஊழியத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் எமக்கு எவதலாய் தந்த வேத வசனம் என்னவென்றால், பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீ தேவாலயத்திற்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேருவதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாது இருக்கிறார்கள் என்ற வேத வசனம். தேவனுடைய ஆலயத்திற்கு போகும் பொழுது நம்முடைய நடைகளை காத்து கொள்ள வேண்டும். பாருங்க, நம்ம ஆலயத்துக்கு புறப்பட்டு போகும் பொழுதே அநேக பிரச்சனைகளை பிசாசனவன் கொண்டு வருவான். நம்மோடு போராடுவான். ஏதாவது ஒரு தடைகளை கொண்டு வருவதற்கும் எரிச்சலை கொண்டு வந்து ஒருமனப்படாதபடி இல்லையா? அதனால நீ போவதற்கு முன்பாகவே ஆயத்தப்பட வேண்டும். உன் பாதைகளை செவ்வைப்படுத்த வேண்டும். உன் கால்களை சீர்படுத்த வேண்டும். உன் நடைகள் காத்துக்கொள். அப்படி என்றால் நம் வாழ்விலே செய்கிற காரியங்களை எண்ணி பார்க்க வேண்டும். 6 நாள் நாம் வேலைக்கு செல்கிறோம், வருகிறோம். 7ஆவது நாள் தேவனுடைய ஆலயத்திற்கு புறப்பட்டு போகிறோம். அப்படி நாம் போகும் பொழுது நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய நடத்தை எப்படி இருக்கிறது, அதை நாம் சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஒருவேளை நாம் செய்த அநேக பாவங்கள் நமக்கு வெளிப்பட்டதானால் அந்த பாவங்களை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இரக்கத்தை பெற்று மனம் திரும்புதல் உண்டாகி அதற்கு பிறகு நீ ஆலயத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். காரணம், கர்த்தர் சொல்றார், பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனை தொழுது கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டுமானால் உனக்குள் பரிசுத்த அலங்காரம் உண்டாயிருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்கிறார். அப்ப நீ ஆலயத்திற்கு எதற்காக போகிறாய் என்று பார்த்தோமானால் தேவனை காண்பதற்காக. தேவனை நீ எங்கு வேணாலும் தொழுது கொள்ளலாம். உண்மையோடும் ஆவியோடும் எங்கும் தொழுது கொள்ளலாம். ஆயினும் இந்த ஓய்வு நாளிலே கூடி ஜெபிப்பதை விற்று விடாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறபடினால் ஆலயத்திற்கு செல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். கர்த்தர் அங்கே ஒரு ஒழுங்கை பார்க்கிறார். அங்கே வருகிறவர்களுடைய நடத்தையை பார்க்கிறார். அவருடைய எண்ணங்களை அறிந்திருக்கிறார். எதற்காக ஆலயத்துக்கு வருகிறோம்? பலியிடுவதற்காகவும் தன்னை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்காகவும் அதற்காக நாம் சென்றோமானால் ஒரு பிரோஜனம் இல்லை. அதான் சொல்றார், மூடர் பலியிடுவதை போல பலியிடுவதை பார்க்கிலும் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது நலம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதற்காக தான் நாம் ஆலயத்துக்கு போகிறோம். பாவ சிந்தியோடும் பலவிதமான எண்ணங்களோடும் பல குழப்பத்தோடும் நாம் ஆலயத்திற்கு சென்றோமானால் பிரோஜனம் இல்லை. நடத்தையை காத்துக்கொள். நீ ஆலயத்திற்கு போகும் முன்பாக உன் நடத்தையை நீ காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி நடத்தையை நீ காத்துக்கொண்டாதான், காத்துக்கொள்வது என்பது என்ன? நம் வாழ்விலே நம்மை நாம் ஆராய்ந்து கொண்டு தேவ சமூகத்திலே ஜெபித்து ஆயத்தமாகி பின்பு ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். அப்படி நாம் ஆலயத்துக்கு செல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தையை நாம் உட்கொள்ள முடியும். செவியானது சத்தியத்தை கேட்பதற்கு ஆயத்தமாக வேண்டும். தேவ சத்தத்திற்கு இணங்க வேண்டும். பாவ சிந்தியோடு நாம் சென்றோமானால் அங்கு தேவனுடைய வார்த்தை உனக்குள் கிரியை செய்யாது.
தேவன் என்ன செய்கிறார் என்றால் அந்த வார்த்தைகளை நமக்குள் இருதயத்திலே வைக்க பிரயாசப்படுவார். ஆனால் பாருங்க, பிசாசானவன் என்ன செய்வான் என்றால் உன்னை தூங்க வைத்து விடுவான், செவிகளை மந்தையாய் மாற்றி விடுவான், இருதயத்தில் இருப்பவர்களை கொள்ளையாடி விடுவான். காரணம் என்னவென்றால் நாம் ஆயத்தம் இல்லாமல் ஆலயத்திற்கு செல்லுகிறோம். பலியிடுவதனால ஒன்றுமே இல்லை. பலியிடுவதனால புரோஜனம் ஏதாவது இருக்கா என்று பார்த்தோமானால் அதில் ஒரு புரோஜனம் இல்லை. மூடர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் பலியிடுவதை பார்க்கிலும் எது முக்கியம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது செவி கொடுக்க வேண்டும். பிற்பாடு தேவனுக்கு கூறியவைகளை நாம் செய்த பொருத்தனைகளை நிறைவேற்ற வேண்டும். ஆலயத்துக்கு கொடுக்க வேண்டிய தஸ்ம பாவத்தை கொடுக்க வேண்டும். இதெல்லாம் இருக்கு. இவைகளெல்லாம் பார்க்கிலும் முதலாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது, அதுதான் நலம். அதை செய்த பிறகு இதை செய்ய வேண்டும். உன் சகோதரனோடு பகையை வைத்துக் கொண்டு இங்கே காணிக்கை பெட்டியிலே காணிக்கை செலுத்தாதே என்று வேதம் சொல்கிறது. அப்படி என்றால் முதலாவது உன் சகோதரனோடு ஒப்புதல் ஆயிற்று, பின்பு காணிக்கை செலுத்து அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு ஆலயத்தில் எல்லாரும் அப்படிதான் இருக்கிறோமா? காணிக்கை செலுத்துறோம், தஸ்மபாவம் கொடுக்குறோம், எல்லாம் கொடுக்குறோம். ஆனால் உள்ளத்தில் கசப்பு வைத்து இருக்கிறோமே. சகோதரர் மீது, சகோதரி மீது, தகப்பன் மீது, தாயார் மீது, பெற்றோர்கள், பிள்ளைகள் மீது, மற்றவர்கள் மீது இப்படி கசப்புள்ள ஒரு ஜெபம், கசப்புள்ள ஒரு நடத்தை, கசப்போடு ஆலயத்திற்கு பிரவேசித்து என்ன பிரயோஜனம்? கர்த்தர் ஆலயத்திலே பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ளுங்கள் என்று உங்களை அழைக்கிறார். நமக்குள் பரிசுத்தம் இருக்கிறதா? நம்மை நாம் காத்து கொள்கிறோமா? நம் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? அங்கே அதுதான் சொல்கிறார், நடத்தையை காத்துக்கொள். ஆலயத்திற்கு போகும் முன்பாக உன்னுடைய செயல்பாட்டுகளை நீ எண்ணிப்பார். சரியாதான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோமா? அப்போ நாம் மாற வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது. ஒருவேளை நமக்குள் அநேக கசப்புகள் உண்டா, அதோடு சென்று நீ காணிக்கை வைத்தாலும் சரி, தஸ்ம பாகம் கொடுத்தாலும் சரி, எதை செய்தாலும் சரி, அது மூடர்கள் பலியிடுவது போல இருக்கிறது. பாவ சிந்தையோடு நீ ஆலயத்திற்கு போனேயானால் தேவனுடைய வார்த்தை உனக்குள் கிரியை செய்யாது. நீ விட்டு மனம் திரும்பி இரக்கத்தை பெற்றாதான் தேவன் பேசுகிற வார்த்தை உன் இருதயத்துக்குள் ஊடுருவி பாயும். கர்த்தர் உன் அருகில் இருந்தாலும் உன்னால் அறிந்து கொள்ள முடியாது. நல்ல புரிந்து கொள்ளுங்கள். தேவனாகிய கர்த்தர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து 2 முறை பேதுருக்கு தரிசனமான பிறகும் கூட 3வது தரிசனத்துக்கு முன்பாக பேதுரு தன்னுடைய சீசர்களை கூட்டிக் கொண்டு மீண்டும் தன் செயல்பாட்டுக்கு திரும்புகிறான். மீன்களை பிடிக்க பிரயாசப்படுகிறான். முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. இப்போ இயேசு அருகில் நிற்கிறார். இவ்வளவு காலம் 3 வருட ஊழியங்களிலே இயேசுவோடு பயணித்தவர் தான் பேதுரு. அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் எழுப்புதலையும் கண்டவர். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்பதையும் பார்த்த பிறகு கூட அவன் பழைய நிலைமைக்கு திரும்புகிறார். ஏற்கனவே ஒரே காரியம் அவர் உயிரோடு இருக்கும் பொழுதும் நடந்தது. அப்பொழுதும் அவர்கள் மீன் பிடிப்பதற்காக பிரயாசப்படுகிறார்கள். ஒன்றும் அகப்படவில்லை. ஆழத்தில் போய் மீனை வளைய போடு என்று சொல்லும் பொழுது வள நிரம்பத்தக்க மீனை பிடித்த ஒரு அனுபவம் உண்டு. இப்பொழுதோ அதே போல முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. ஆனால் இப்போ கர்த்தர் சொல்கிறார், நீ போய் வலது பக்கமாய் வளைய போடு என்று சொன்னபடி அவன் வளைய போட்டான். 153 மீன்கள் பிடித்து கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவன் அறிந்து கொள்ளவில்லை இது யார் என்று. இவ்வளவு பயணித்த பிறகு கூட அவர் யார் என்று அறிந்து கொள்ளவில்லை. ஒரே காரியம் 2வது முறை நடக்கிறது, ஆனாலும் அவனுக்கு அறிந்து கொள்ளவில்லை. யோவான் புரிந்து கொண்டான்.
யோவான் புரிந்து கொண்ட பொழுது அதை பேதுருக்கு வெளிப்படுத்தினார். அது இயேசு கிறிஸ்து என்பதை பேதுருக்கு சொன்ன மாத்திரமே தன்னுடைய வஸ்திரத்தை அவிழ்த்து விட்டு அந்த கடலிலே, அந்த சமுத்திரத்தில் குதித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. காரணம், ஐயோ நான் இன்றும் உணராமல் இருக்கிறேனே, இன்னும் நான் தவறு செய்து கொண்டு இருக்கிறேனே, இன்னும் பாவியாய் இருக்கிறேனே என்று அந்த சமுத்திரத்தில் அவன் குதித்ததை நாம் பார்க்கிறோம். வஸ்திரம் இல்லாதவனாய். யோசிச்சு பாருங்க, இன்னும் நாம் அப்படியே தான் இருக்கிறோம். இயேசுவை பாவத்தோடு அவர் அறிந்து கொள்ள முடியாது. நாம் நினைக்கிறோம் கூடயே இருக்கிறார் அப்படின்னு. அநேக அற்புதங்களை செய்கிறார், அநேக வழிபாடுகளை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார், நம்மோடு கூட தான் இருக்கிறார். ஆனால் நாம் அறிந்து கொள்ள முடியாது. காரணம், நமக்குள் பாவ செயல். கர்த்தருடைய செயல்பாட்டை மறந்து, அவர் சொன்னதை மறந்து மீண்டும் தன் நிலைக்கு திரும்பின பேதுருவை போல தான் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். எப்பொழுது இயேசுவை நாம் உணர்கிறோமோ அப்போ நாம் பாவத்தை உணர்ந்து விடுவோம். அதனால் நாம் பரிசுத்தமாக இருந்தால் தான் தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ள முடியும், அவரை அறிந்து கொள்ள முடியும். இல்லாவிட்டால் அருகில் இருந்தாலும் கூட அவர் யார் என்பதை புரிந்து கொள்ள முடியாது. அவருடைய அன்பு பெரிதாக இருக்கிறது. அவர் நம்மை நேசித்து கொண்டு இருக்கிறார், நம்மை அழைத்து கொண்டு இருக்கிறார். அதனால்தான் நாம் அவரை காண்பதற்கு, அவரை தொழுது கொள்வதற்கு பரிசுத்தோடு உள்ளத்தோடு போக வேண்டும். காரணம், அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். ஆனால் 6 நாள் நாம் வேலை செய்கிறோம், உலக காரியங்களில் ஓடுறோம், எடுக்கிறோம். ஆனால் ஆலயத்திற்கு போக முன்பாக ஆயத்தப்பட்டு தன் நிலை என்ன என்பதை புரிந்து நாம் ஒழுங்குபடுத்தி கொண்டு நாம் நடத்தியை காத்து கொண்டோமானால், அதற்கு பிறகு நீ ஆலயத்தில் போகும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பாய். அது நமக்கு நலமாயிருக்கும். அந்த நலத்தை குறித்து தான் அவர் நமக்கு வெளிப்படுத்தினார். இல்லாவிட்டால் அவர்கள் தீமையை அறியாமலே செய்து கொண்டு இருக்கிறார்கள். தாங்கள் செய்கிற தீமையை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. காரணம், கர்த்தரை அறியவில்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. அப்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காவிட்டால் எப்படி அவருடைய உள்ளத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும்? அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். அத எதுக்காக ஆலயத்திற்கு போகிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவரை ஆராதிப்பதற்காகவும், அவருடைய மகிமையை பெற்றுக்கொள்வதற்காகவும், அவருடைய வெள்ளத்திலே ஆரோக்கியம் அடைவதற்காகவும் நாம் தேவனுடைய ஆலயத்திற்கு செல்கிறோம். அங்கே செல்வது பலி செலுத்த அல்ல, முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதற்காக. செவி கொடுப்பதற்கு முன்பாக நாம் பாவங்களை விட்டு விலக வேண்டும். கசப்புகள் ஒன்றும் இல்லாமல் நம் இருதயம் பரிசுத்தமாய் மாற வேண்டும். கரையில்லாத ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நாம் தேவனை காண முடியும். காரணம், அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. நீ தேவனை தரிசிக்க வேண்டுமானால் நீ பரிசுத்தமாய் மாற வேண்டும். தேவனுடைய ஆலயத்திற்குள் நீ வரும் பொழுது தேவ சாயலை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதுவே உன் நடத்தை. அந்த நடத்தையை காத்து கொண்டோமானால் நம் வாழ்விலே மேன்மைகளை காண முடியும். ஆலயத்திற்கு போவது ஒன்றே ஒன்றுதான், கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அதன்படி நடப்பதற்காக. அவர் பேசுகிற சத்தத்திற்கு மாத்திரம் செவி கொடுக்க வேண்டும். இன்னைக்கு பாருங்க, ஆலயங்களிலே செய்தி வேளைகளெல்லாம் அநேகர் தங்கள் தொலைபேசிகளை எடுத்துக்கொண்டு வெளியே செல்வதும் வருவதும், தன் பிள்ளைகளை பார்ப்பதற்காக போவதும் வரும். இப்படி அந்த தேவனுடைய அந்த சமூகத்தில் தேவ பிரசனத்தை விட்டு விலகி விலகி போகிற அனுபவங்களை நாம் பார்க்கிறோம். அநேகர் அப்படிதான். அவர்களுடைய உலக காரியங்களுக்காக அந்த 2 மணி நேரம் கூட தேவ சமூகத்தில் ஒருமனப்பட்டு இருக்க
தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு தாகமாய் காத்து கொண்டிருப்பதற்கு நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார். இங்கும் அங்குமாய் அநேக சபைகளை பார்க்கிறோம். சிறு பிள்ளைகளுக்கு உணவு கொடுப்பதற்காக எல்லாம் கொடுக்க வேண்டியதுதான், உணவு கொடுக்க வேண்டியதுதான். ஆனால் சரீரத்துக்கு கொடுக்கிற உணவை காட்டிலும் செவிக்கு கொடுக்கிற ஜீவ வார்த்தைங்கிற உணவு ஆத்மாவை பிழைப்புக்குள்ளாக கொண்டு வருமே. தாய்மார்கள் பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளர்ப்பது எப்படி என்றால், ஆலயத்துக்குள் கேட்கிற அந்த சத்திய வார்த்தை பிள்ளைகளை உருவாக்கி கொண்டு வந்துவிடும். அதனால் எப்படியாவது அந்த பிள்ளைகளை ஒருமனப்படுத்துவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள், ஒருமனப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். முதலாவது ஆலயத்துக்கு வரும் பொழுது அதெல்லாம் ஆயத்தப்படுத்தி கொண்டு வாருங்கள். அதே போல ஆலயத்துக்குள் வந்த உடனே தொலைபேசியை அமிழ்த்து வையுங்கள், அதை துண்டித்து வையுங்கள், அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா நாம் கேட்க போற தேவனுடைய வார்த்தைக்கு அது யாரா இருக்கலாம். பலிபீடத்திலிருந்து ஒருவர் பேசும் பொழுது உண்மை உள்ள ஊழியக்காரன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஜீவன் உள்ளதாயிருக்கும். அது தேவனுடைய வார்த்தையா இருக்கும். அது உங்களை உருவாக்கும், உங்களை பலப்படுத்தும், உங்கள் வாழ்வை சீர்படுத்தும், கட்டி எழுப்பும். தேவனை பயபக்தியோடு நடுக்கத்தோடு அவருடைய வார்த்தை கேள். அவர் எப்படிப்பட்டவர்களா இருக்கட்டும். நேற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போக வேண்டுமானால் சனிக்கிழமை இரவிலே குடும்ப ஜெபத்தில் ஜெபம் பண்ணுங்க. எனக்கு தேவன் நல்ல மன்னாவை என் ஆலயத்திலிருந்து பேசுகிற யாரா இருக்கட்டும், அவர்கள் வாயிலாய் என் தேவனுடைய வார்த்தை வரணும் என்று ஜெபித்து பாருங்கள். இப்படிப்பட்ட போதகர்களாக இருக்கட்டும், ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், உங்கள் தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்ற வாக்கியத்தின்படி அந்த வார்த்தை உங்களுக்கு கிரியை செய்யும். அதற்குள் இங்கு ஆயத்தமும் தாகமும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்து நீங்கள் ஆலயத்துக்கு போனால் நிச்சயமாய் அந்த பலிபீடத்திலிருந்து வருகிற சத்தம் கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கும். அந்த தாகமே இருக்காது. ஏதோ கடமைக்கு ஆலயத்துக்கு போகும், இன்னைக்கு போகணும் ஆலயத்துக்கு, அப்படி எண்ணி ஆலயத்திற்கு போகாதீர்கள். உங்கள் நடத்தையை காத்து கொள்ளுங்கள், அப்படி எண்ணி போகாதீங்க. அது நீங்க செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்து கொண்டிருக்கிறேன். அதனால மனிதர்களுக்கும் உலகத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்தோமானால் தேவனுடைய பரிசுத்தத்தை இழந்து போய்விடுவோம். நடுக்கத்தோடு தேவனுடைய சமூகத்துக்கு வாருங்கள். ஆலயத்தில் இருக்கிற ஜீவ வார்த்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுடைய கொம்புகளை உயர்த்தும். இஸ்ரவேலுக்கு கொண்டாட்டமாக ஒரு கொம்பை உயர்த்தின தேவன் உங்களுக்கு ஒரு கொண்டாட்டம் உண்டாகும், மன மகிழ்ச்சி உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுவதே பலன் என்று அறிந்து கொள்வீர்கள். அதை விட்டுவிட்டு எதற்கெல்லாமோ நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால இனி ஆலயத்திற்கு போகும் பொழுது ஒரு ஒழுங்கோடு நல்ல நடத்தையோடு நம்மை காத்து கொண்டு பரிசுத்தத்தோடு தேவனுடைய ஆலயத்திற்கு போனீர்களானால் ஒவ்வொரு வாரமும் உயர்வுகளை காண்பீர்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் ஆலயத்துக்கு போய் அவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணி கொண்டு நீங்கள் சுயமாய் வாழ்ந்து கொண்டிருந்தீர்களானால் ஒரு காலம் வரும், அப்பொழுது நீங்கள் குக்குரலிடுவீர்கள், அதிகாலையில் தேடுவீர்கள், ஆனால் நீங்கள் கண்டு அடைய மாட்டீர்கள் என்று வேதம் சொல்கிறது. அதனால் இப்பொழுதே இந்த நாளிலிருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஆலயத்தில் எப்படி இருக்க வேண்டும், எப்படி போக வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு இணைந்து ஜெபிங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அன்பின் பிதாவை, இந்த நாளிலும் கேட்ட சத்தியத்தின்படி ஆலயத்திற்கு போகும் பொழுது நடையை அப்பா காத்து கொண்டு உம்முடைய வார்த்தையை கேட்கிறவர்களாய் நாங்கள் மாறி
நலமானதை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வருவீராக, ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. தீமைகள் எல்லாம் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். வியாதிகள் உன்னிடத்தில் இராது என்று சொன்ன அந்த வாக்கியத்தின்படி எல்லா வியாதிகளையும் எடுத்து போட்டு ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை தெரிவித்து ஜெபித்துக் கொள்ளலாம். சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அநேகர் சாட்சிகளை பகிர்ந்து வருகிறீர்கள். இந்த சாட்சியில் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென்.